சென்னையில் மழை பெஞ்சால் மட்டும் மொத்த தமிழ்நாடு சென்னையை மட்டும்தான் உத்து பார்க்கணும், வேறு எந்த வேலையும் பார்த்துடக்கூடாது. ஆனால் சென்னையை தவிர வேறு எங்கே மழை பெஞ்சாலும் நீங்களாம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களா? இப்போ இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இதெல்லாம் வேண்டாத பிள்ளையா இல்லை தீண்டாத பிள்ளையா இல்லை அனாத பிள்ளையா? கிட்டத்தட்ட அது அனாத பிள்ளை மாதிரி தான் கிடக்கு. ஒரு பையன் சீண்டி பார்க்கலையே, எனக்கெல்லாம் சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்து திரியிறான். எப்பயுமே என்ன ஆகும், இந்த சேட்டலைட் டிவி தான் கண்டுக்காது எதையும், காட்டாது எதையும். ஆனால் இப்போ இந்த சேட்டலைட் டிவி மாங்குன்னு காட்டுது. ஒரு பையன் இந்த யூடியூப்பில் அதை பற்றி பேசலப்பா. சென்னையில் மழை பெஞ்சு 1 மணி நேரத்தில் ஆளுக்கு வீடியோ போட்டாங்க. இங்கே ஒரு நாள் பூரா மழை பெஞ்சு கிடக்கு. அவன் எங்கே போகிறது திக்கு தசை தெரியாமல் முழிச்சிட்டு கிடக்கிறான். ஆனால் அதை பற்றி எவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஒரு நாள் மிக்ஜாம் புயல் வந்துச்சு இல்லையா, இந்த ஒரு நாள் நடந்தது வெறும் 10 மணி நேரத்தில் அங்கே முடிஞ்சிருக்கு. வெறும் அதை விட 3 மடங்கு, கிட்டத்தட்ட 93 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குன்றாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே இப்படி ஒரு அளவில் வந்து மழை பதிவானதே கிடையாது. பல கிராமங்கள் கந்தலாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் வாழ்க்கை மொத்தமாக அதை கரண்டு போச்சு, இப்போ எல்லாம் போச்சு. அவன் வந்து எங்கே மேடாக இருக்கோ அதில் போய் ஏறி உட்காந்துருக்கான். ஐயா, அரசாங்கம் அது பண்ணுற வேலையை அது மாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ இதுக்கு தயாராகி மீட்பு படம் அது இதுன்னு சொல்லி உள்ளே இறக்கி விட்டுருக்காங்கன்னு வைங்களேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தனுக்கும் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு நாளில் வடிஞ்சிடும், 2 நாளில் வடிஞ்சிரும்டா. வடிகிற வரைக்கும் அவன் எங்கே போய் உட்காந்துருப்பான்? அவன் நிலைமையை நினச்சி பார்த்துல. இப்போது வெறும் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும்தான் தெரியும். அவன் வியாபாரம் போச்சு, விவசாயம் போச்சு. அவன் ஒரு அம்மாலாம் ஒரு பாட்டியெல்லாம் வந்து கதறுது. எதுக்கு? ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் போச்சு. ஏன்னா இவங்க கொடுப்பாங்க இல்லைங்களா ஒரு காசு, அந்த காசை வாங்குறதுக்கு அவங்க அதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்களே, அதுக்கு நான் இப்போ எங்கே போவேன்னு சொல்லி அந்த அம்மா உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ளே இப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா படகு வந்து எது வந்தாலும் உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இருந்ததில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார். அங்கே இருக்க அந்த கர்ப்பிணி பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 பெண்கள் இருக்காங்க. அத்தனை பேரையும் கான்டாக்ட் பண்ணி தயவுசெய்து வந்து சேர்ந்துருங்க. இந்த 30 நாளுக்குள்ளே டெலிவரி டைம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, டேட்டு முன்ன பின்ன மாறி வரும்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரையும் கொண்டாந்து மருத்துவமனையில் சேர்க்க வச்சுருக்கு. ஆனால் அதில் என்ன கொடுப்போம்னா, அதில் அவங்களால வரும் 25 பேர் தான் இதுவரை சேர்க்க முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணி 25 பேர் தான் சேர்க்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 3/4 பேரில் கிட்டத்தட்ட 95% பேர் அவங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்க டீட்டெயில்ஸு, அந்த விஷயத்தை இதை எப்படி கொண்டு போய் ஹேண்டில் பண்ணுறது, இது எதுவுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது சார். ஆனால் இதை பற்றிலாம் எவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. வந்துடுவாங்க அங்கேருந்து ஆட்டிக்கிட்டு எதையாச்சும். இங்கே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இந்நேரம் சென்னையில் மட்டும் இந்த மழை பெஞ்சிருக்கணுமே, சென்னையில் மட்டும் இந்த மழை பெஞ்சிருக்கணும். ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கதறாங்க. இப்போ இங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, சென்னையில் மழை பெஞ்சப்போ கூட எல்லோரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ திருநெல்வேலியில் மழை பெய்கிறப்ப ஏன்னா வீட்டை விட்டு தானே எல்லோரும் மெட்ராஸுக்கு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எவனுமே வந்து இங்கே இருக்கிறவங்க கிடையாது, எல்லாம் அங்கே இருக்கிறவங்க தானே. இப்போ ஊருக்கும் போக முடியலை, அங்கே இருக்கிறவங்கள என்ன ஆச்சுன்னு கேட்கவும் முடியலை, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா எதுவும் சொல்லவும் முடியலை. இங்கே பாளையங்கோட்டையில் ஒருவேளை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க, உங்களுக்கு யாராவது தகவல் வேணும், இல்லை ஏதாவது நீங்கள் உதவி பண்ணணும், ஃபிசிக்கலாக பண்ணணும், ஃபினான்ஷியலாக பண்ணணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதிகபட்சம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதை பாருங்கள். இல்லை யாருக்கும் வேணும், இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயாவது உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு உதவிகள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கரையோரம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் வந்து எல்லா கன்னியாகுமரி, திருநெல்வேலி எல்லா மாவட்டத்திலும் இப்போ அணையை திறந்து விடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே முடியாது. இடுக்கிக்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டாங்களாம். அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா இப்போ வேறு வழியில் அதை ஒரு வழியை நீங்கள் திறந்து விட்டு தான் ஆகணும். அதுக்கு மேலே வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவும் முடியாது அந்த இடத்துல. இப்போ ஒட்டு மொத்தமாக அங்கே ட்ரெயின் எல்லாமே ஸ்டேஷன் பூராமே தண்ணியை யார் நினச்சாலும் வீட்டுக்கெல்லாம் போகவே முடியாது. ஒட்டு மொத்தமாக தொடர்பை துண்டிச்சாச்சு. இயற்கை அதோடய வேலையை ரொம்ப சரியாக பார்த்துருக்கு. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லோரும் வெளில வரும், பயங்கரமாக மழை பெய்யும் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி யாருமே ஒரு புயலில் ஒரு இதில் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை. இப்போ வீட்டில் உட்காந்துருக்காங்க, இல்லை தண்ணி சூழ வீட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு கரண்ட்டு கிடையாது, மெழுகுவர்த்தி கிடையாது, சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. முதல்ல அவங்க யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஒட்டு மொத்தமாக கரண்ட்டு போச்சு. யாருக்கு கூப்பிடுவாங்க, நெட்வொர்க்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது.
எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு நாள் தான், ஒரு நாளில் 2 நாளில் எல்லாமே நிலைமை சீராயிரும். ஆனால் ஒரு நாளில் 2 நாளில் ஏற்பட்ட சேதம் அதை அவ்வளவு சாதாரணமாலாம் ஈடு பண்ணிட முடியாது சார். அதனால் மழையை ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் நினைக்கிறாங்க. இது நினைப்பா பெரிய விஷயம், ஏப்பா கத்துற, மழை வர்றது திருநெல்வேலிக்கு நல்லது தானேப்பா. கேள்வி பண்ணாங்கல்ல, பைக்கில் உட்காந்தா பொட்டாக்சி சுடுது, இப்போ பைக்கை காணுமே. இல்லை நிஜம் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி அந்த திருநெல்வேலி மக்கள் இப்படி ஒரு மழையை அங்கே என்ஜாய் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இங்கே மழை பெஞ்சு வெள்ளத்தில் பாதிக்காமல் மேல் மாடியில் இருக்கிறவங்க கூட கீழே இருந்து எதுவுமே பண்ண முடியாமல் அதை கைக்கு எல்லாம் காசு எல்லாம் கிடக்கும். ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே கிடைக்காம ஐயா கையில் உண்மையில லட்சமாக வச்சுருக்கவங்க கூட இப்போ லிட்ரு பாலுக்கு ரொம்ப அடிச்சுக்கிறான். அது உங்களுக்கு தெரியாது, அவன் குழந்தை பால் கழுகிறப்போ அதோட வழி என்னங்கிறது தெரியாது. இப்போ அதுக்கான முயற்சிகளில் பசங்க இறங்கியிருக்காங்க, சில பேர் இறங்கியிருக்காங்க, மொத்த கார்ப்பரேஷனும் இறங்கியிருக்கு. அது கவர்மெண்ட்டு இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு எல்லாத்தையும் அது எவ்வளோ சீக்கிரம் முடியும், ஏன்னா அவ்வளோ அசால்ட்டெல்லாம் எடுத்துக்காது. எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு சங்கடம் தான்ப்பா, அதாவது இங்கே திருநெல்வேலிக்கு அவர் தான் முதல்வர், சென்னைக்கு அவர் தான் முதல்வர், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருக்கு இங்கேருந்து போகிறதுக்கு அந்த உதவிகள் செய்கிறதுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும். ஆனால் நமக்கு என்ன கேடு? நாம் ஏன் எதையுமே காட்டலை, நாம் ஏன் அதை பற்றி எதுவுமே பேசலை? நமக்கு இன்டர்நெட் இல்லாதப்போ கூட எதையாச்சும் ஒன்று பண்ணி வீடியோலாம் போட்டோம்ல. எவனும் இப்போ அதை பற்றி கொஞ்சம் கூட அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே. நல்லா நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், அவங்க கஷ்டத்தை சொல்கிறதுக்கு எவனாச்சும் ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இருந்தானா? பேசுங்க சார், பேசுங்க.